நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். என்ன தேவன் என்ன வெறுங்கையா என்ன அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. நீ விசுவாசத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாரு. இங்க கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய வல்லமை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் உங்க முன்னோர்கள் உன் தெரிஞ்சவங்க எல்லாம் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி இருக்கலாம், கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அவங்க விசுவாசம் வேற, நம்ம விசுவாசம் வேற. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், என் தேவன் கேளாததையும் வெட்டாததையும் பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார். விசேஷ போதகர் வந்தாலும் வரலனாலும் உங்க எனக்கு என்ன இருக்கணும்னா, நான் இன்னைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். அநேக பாவத்தோடு அநேக நெருக்கத்தோடு இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். பிசாசு சொல்லுவான், உனக்கு தேவன் செய்ய மாட்டாருங்க, ஏன்னா பெரிய பாவத்தோடு வந்திருக்கிற, உனக்கு எப்படி என் தேவன் செய்வார் என்று. மற்றவங்க மத்தியில பிசாசு உன்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவான், குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான், நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. அல்லேலூயா. ஒருத்தர் மன்னிக்க வருவதற்கு ரெடியா இருக்கிறார்னா அவருக்கு முன்பாக நான் குற்றவாளி அல்ல, தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, யாராவது அமாவாசை பௌர்ணமின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? எப்ப வேணா ஜெபிக்கலாம், கரெக்ட் தானே? ஏன் இந்த நாள்ல ஜெபிக்கிறோம்னா, இந்த நாள்ல தான் செய்வின சூனியங்கள் பண்ணும் பொழுது இந்த டைம்ல ஜெபிப்பது தப்பு கிடையாதுல்ல. அல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாதபடி கிரிட்டிசம் பண்ணி கொண்டே இருப்பான். யார் என்ன பண்ணாலும் சரி, நான் தேவனை ஆராதிப்பது ஒருவரும் தடுப்புக்கும் ராமன் சொல்லுமே. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21, 22. யாராவது படிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தில் காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றம் காண்பதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், அவரோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெயம் கம்பீரம். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இருமா வேதத்தை கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேச விரும்புகிறார். நான் செய்தி எடுக்கணும்னா நேற்றெல்லாம் காத்திருக்கணும். நேற்று அதிகாலையில் தான் சென்னைக்கு வந்திருந்தோம். ஸோ அப்படியே ஜெபம் பண்ணிட்டு படுக்கவே தூக்கமே இல்லை. ஸோ காலையில் ப்ரேயர் தொடர்ந்து இப்போ வரும்பொழுது தான் தேவனிடத்தில் ஆண்டவரே என்ன வார்த்தை என் ஜனங்களுக்கு கொடுக்கலான்னும் பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தையை நம்ம இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, யார் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாலும் சரி, சொல்லுங்க, எனக்கு என் தேவன் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ராமேன் சொல்லுவோமே. போதாது, நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. நான் அவரை நம்பி வந்துட்டேன், ஜேக்கப்பை நம்பி வந்துட்டேன். என்ன பண்ணுவார்? இன்னைக்கு எனக்கு நைட்டில் சாப்பாடு பிரியாணி வாங்கி தருவாருன்ட்டு அவரை நம்பி வந்துட்டேன். அவர் பாக்கெட்டில் நல்லா பணம் வச்சிருக்கார், பாஸ்டர் வந்தால் நல்லா கவனிக்கணும்னு. இப்போ இவர் நம்பி நான் போகும்பொழுது சோகத்தோடு மன துக்கத்தோடு இவர் சாப்பிடுவாரா கொடுப்பாரா நம்பி நான் போனேன்னா, ஆனால் என் வாய் மட்டும் சொல்லுது ஜேசப்பு போனால் எனக்கு வாங்கி கொடுப்பார். அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு இவன் என்னை நம்பவே மாட்டாருப்பா, நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேனே. அதே போலதான் இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்திருக்க நம்ம, உம்மை நம்பி வந்த பாட சொன்ன, உம்மை நம்பி வந்த ஏசப்பா அதுல மகிமைப்படுவாரா? நான் அவரை நம்பி வந்துட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன். என்ன தேவன் என்ன வெறுங்கையா என்ன அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. நீ விசுவாசத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாரு. இங்க கடந்து போகும்பொழுது ஒரு பெரிய வல்லமை நீ பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி நல்ல அல்லேலூயா. அநேகர் உங்க முன்னோர்கள் உன் தெரிஞ்சவங்க எல்லாம் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி இருக்கலாம், கிடைக்காம கூட இருந்திருக்கலாம். அவங்க விசுவாசம் வேற, நம்ம விசுவாசம் வேற. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், என் தேவன் கேளாததையும் வெட்டாததையும் பெரிய காரியங்களை என் தேவன் செய்வார். சொல்லுங்களேன். ஒரு கை நெஞ்சில வச்சுட்டு வானத்துக்கு நேரம் ஒரு கையை உயர்த்தி தேவனிடத்துல வரும்பொழுது நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, தெரிஞ்சுக்குங்க, விசேஷ போதகர் வந்தாலும் வரலனாலும் உங்க எனக்கு என்ன இருக்கணும்னா, நான் இன்னைக்கு இயேசுவை தேடி வந்திருக்கிறேன். சொல்லுங்க,
போதகரை நம்பி வரல, இயேசு எனக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. அந்த வசனத்தை மீண்டும் படிப்போம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, குற்றங்களை பார்க்கிறதும் இல்லை. என் அன்பு சகோதரி சகோதரியே, அநேக பாவத்தோடு அநேக நெருக்கத்தோடு இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். பிசாசு சொல்லுவான், உனக்கு தேவன் செய்ய மாட்டாருங்க, ஏன்னா பெரிய பாவத்தோடு வந்திருக்கிற, உனக்கு எப்படி என் தேவன் செய்வார் என்று. மற்றவங்க மத்தியில பிசாசு உன்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவான், குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான், நீ பாவி, நீ பாவி, நீ பாவி. அல்லேலூயா. ஒருத்தர் மன்னிக்க வருவதற்கு ரெடியா இருக்கிறார்னா அவருக்கு முன்பாக நான் குற்றவாளி அல்ல, தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. என் நண்பன், என் உறவு, சொந்தம்னு பத்தி நினைச்சுக்கலேன், இந்த சகோதரி நினைச்சிங்களேன், நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், இவங்களுக்கு விரோதமா ஒரு இடத்துல 2-3 இடத்துல புறங்கூறிட்டேன், இவங்களை பற்றி கலகம் பண்ணிட்டேன், இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நம்ம கூட நல்லா பழகிறாரு, இவர் நம்மளுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, தப்பாக பேசுகிறாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த சகோதரிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் எப்போதும் மன்னிச்சிடுவாங்க. எப்படி? இவங்க குணாதிசயங்கள் என்னென்னா மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவாங்க, ஆனால் மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், நம்பிக்கையில் இந்த சகோதரி கிட்ட மன்னிப்பு கேட்க வரேன். இந்த சகோதரிக்கு என்னை பற்றி என்ன தெரியும், என்னை பற்றி புறங்கூறின ஆள் இவர். ஆனால் எனக்கு இவங்க மேலே என்ன நம்பிக்கைன்னா, நான் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்துருவாங்க. இப்போ நான் பாவம் செஞ்சுருக்கேன், இவங்களுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுருக்கேன், இவங்க கிட்ட வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சிஸ்டர் தெரியாமல் நான் சொல்லிட்டேன் சிஸ்டர், சாரி சிஸ்டர் அப்படின்னு நான் சொல்லிட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ பிரதர் மன்னிப்பு கேட்குறாரு, என்ன பண்ணலாம், பரவாயில்ல பிரதர், விடுங்க பிரதர், ஏதோ டென்ஷனில் சொல்லிட்டு இருப்பீங்க, விடுங்க பிரதர் அப்படின்னு அவங்க சொல்லிடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சொல்லிட்டாங்கன்னா இப்போ அவங்க பார்வையில் நான் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா? சொல்லுங்களேன், குற்றவாளி ஆமாவா இல்லையா? இல்லைன்னா இல்லை பாஸ்டர், இருக்குன்னா இருக்கு பாஸ்டர், இல்லை தான். ஏன்னா அவங்க மன்னிக்க ரெடியாக இருக்காங்க. இவங்க மன்னிக்க ரெடிக்க மாட்டாங்க. நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன்னா அவங்க பார்வையில் நான் யாரு, குற்றவாளி. அப்ப என் தேவனாகிய கர்த்தர், நீ 7,000 முறை நீ தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் அவர் மன்னிப்பு கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தமா இருக்கா? கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் பார்வையில நீ பரிசுத்தவான், நீதிமான். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் சொல்றார், இஸ்ரவேல்ல அவங்க கிட்ட நான் குற்றத்தை காணல. படிங்க, அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேல் குற்றத்தை பார்ப்பதும் இல்லை. அவங்க குற்றங்களை பார்ப்பதில்லை, ஏன்னா அவன் வீட்டு பிள்ளை. நம்ம பிள்ளைங்க ஊரார் பிள்ளை தப்பு செஞ்சா கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், மன்னிக்க மாட்டோம். இவங்களுக்கு என்ன மன்னிக்கணும், இவங்க கிட்ட என்ன பேசணும், ஒதுங்கி இருக்கலான்னு. ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளை ஒரு குற்றம் செஞ்சாலும் அந்த புள்ள மன்னிப்பு கேட்குது, மனம் திரும்புதுன்னா முதல் மன்னிக்கிறது யாரா இருக்கும், அவங்க பெற்றோராக தான் இருக்கும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில நாம விசேஷமானவர்கள். கரங்களை பக்கத்துல கொடுத்து சொல்ல, நான் பாவி அல்ல, நீயும் பாவி அல்ல, என் தேவனுக்கு முன்பாக நம்மள விசேஷமானவர்கள். பிசாசானவன் உனக்கு விரோதமா எழும்பலாம், உனக்கு விரோதமா அநேகர் வகை தேடி இருக்கலாம், ஆனா என் தேவன் உன் கை விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. உன் குற்றங்களை பார்க்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு நீ மனம் திரும்பி தேவ சமூகத்துல வந்து அப்பான்னு கூப்பிட்டினா உடனே இரு கரங்களை விரித்து உன்னை அணைக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை திரும்பி ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. அவர் பதில் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, மலேசியா தேசத்திற்கு கடந்த வாரம் போயிருந்தேன். அந்த சபை இதோட 3 மடங்கு பெரிய சபை, 4 மடங்கு பெரிய சபை. அல்ல சினிமா தேட்டர் போல பெரிய மாலை வாங்கி சபை நடத்துறாங்க. அந்த ஸ்டேஜ் மட்டும் இதை மாதிரி ஒரு 4 மடங்கு நீட்டாக இருக்கும். இங்கே ஆரம்பிச்சா நான் பாட்டு போயினே இருக்க வந்துனே இருக்கு, அவ்வளோ பெரிய சபை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் புதன்கிழமையான இங்கே அனாயிண்டிங் கூட்டமும் ஹீலிங் ப்ரேயர் நடத்துவோம் பாஸ்டர். இந்த இடத்துல மோகன் சிலாசர், நம்ம பெத்மன் ஐயா இருக்கிற எல்லா ஊழியக்காரன் வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பேச போகிறீங்க. எனக்குள்ளே இருக்கு. அவர் எடுத்தோன்னே மற்ற பெருமையை சொல்கிறார், நான் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணினேன். நான் ஏசப்பட கேட்டேன், ஆண்டவரே இந்த தேசத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி ஒரு அற்புதத்தை நான் முதல் கண்ணில் காணும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க.
அந்த இடம் பேர் தாவீதின் கூடாரன்னு சொல்லிட்டு வருது இடம் பேர். மலேசியாவில் தாவீதின் கூடாரன்னா பெரிய சர்ச். ஜெபம் பண்ற செய்தி நேரம் போது அந்த ஊழியக்கார் பெருசா என்ன பண்ணல, ஏதோ ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு சின்ன பாஸ்டர் வந்திருக்கு. அங்கே 15 வருஷமா நடக்க முடியாதபடி ஒருத்தர் ஸ்ட்ரக்சர்ல வந்து உட்காந்துன்னு இருக்கார். அவர் என்ன பண்ண, தள்ளிட்டு வந்து சேர்ல உட்காந்துரு. இங்க இருக்க சேர் மாதிரி இல்லை, அங்கெல்லாம் சேர் நல்லா இருக்கும். வந்து உட்காந்துருக்கு. ஜெபம் பண்ற வேலையில் தேவ அனாயிண்டிங் வரும்பொழுது அல்லேலூயா, அவர் வந்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க நடக்க முடியாம வந்திருக்கீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொடுறாருன்னா அவர் கஷ்டப்பட்டு முன்னாடி வந்து நிற்கிறார். ஜெபிக்கிற வேலையில உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. உலர்ந்த நரம்புகள் எல்லாம், காய்ந்து போன நரம்புகள் எல்லாம், செயலிழக்கப்பட்ட நரம்புகள் எல்லாம் உயிர் பெற ஆரம்பிக்கிறது. அவர் எனக்கு முன்பாக நடந்து காட்டுறாரு, பாஸ்டர் நான் முன்னோட இப்ப நல்லா நடக்கிறேன், எனக்கு கால் நல்லா ஓடுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்பதான் நம்பினேன், ஏசப்பா என்னோடு இருக்கிறேன், என்ன வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்களேன். என்னை இட்டுட்டு வந்த ஒரு டிரைவர், அவர் அங்கிருந்து நின்று பார்த்துட்டே இருக்கிறார். இவர் என்ன பாஸ்டர் எல்லாரையும் போய் கை வைக்கிறாரு, நானும் போய் கிட்ட நிக்கலாமான்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறார் அந்த டிரைவர். அவருக்கு வயது 33. அவர் பேர் ஜேக்கப். வயத்துல பார்த்தீங்கன்னா கேன்சரோட சூழ்நிலையில 2015 அவர் வெறும் தண்ணி சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்ற பழக்கம். சின்ன காரம் கூட அவர் வாயில சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 5 வேளையா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை பிரிச்சு சாப்பிடுவார். தண்ணி இவ்வளவுதான் எடுத்துக்கணும். வயிறு ஃபுல்லா எனி டைம் எரிஞ்சினே இருக்கும். டாக்டர் சொல்லிட்டாங்க, இருக்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாச்சு, இது கேன்சரா இருக்கும், இனி என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்க. வாழ்க்கையை வெளுத்து இனி வாழ்வது எதற்காகன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த கூட்டத்திற்கு வேற ஒருத்தரை டிராப் பண்றதுக்கு அங்க வந்திருக்கிறார். நான் கை வச்சுட்டே போயிட்டு அவரை கை வச்சிட்டேன். அல்லேலூயா. இங்க தொட்டவனே அங்க போய் எகிரி பொத்துன்னு விழுந்தார். முடிஞ்ச பிறகு என்னையும் அங்கேருந்து இப்படியே குருன்னு பார்த்துனுக்குறாரு. நான் கேட்குறேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சா வந்து சாட்சி கொடுங்கன்னு. அவர் ஒன்றும் இல்லை, இப்படியே நின்று பார்த்துன்னு இருக்கார். ஒருவேளை அடிப்பாரோ, இல்லை அவர் தள்ளி விட்டு நினச்சிட்டு பாரோ. முடிஞ்ச பிறகு எல்லாம் சாட்சி சொல்லிட்டு அவர் மட்டும் சாட்சி கொடுக்குற. நான் சொல்றேன், இங்க வாங்க, கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறாரு, நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும், என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. திருப்பி அப்படியே நின்று என்ன பார்த்துன்னுக்கிறார். பிரதர் தமிழ் தெரியாதா உங்களுக்குன்னு? தமிழ் தெரியும், நான் மலாய் தான், பட் எனக்கு தமிழ் தெரியும். என்ன பண்ணுது, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 10 வருஷமா என் வயிறு வலி, அந்த வயிறு வலியோட தான் நின்று கொண்டிருக்கேன். நீங்க கையை வச்சோன்னு என்னை விட்டு ஏதோ ஒன்று போனது போல இருக்கு. அல்லேலூயா. இப்ப எனக்கு வயிறு வலிக்கல, உங்களை பார்க்க என்னால பார்க்க முடியல, எப்படி இந்த வயிறு வலி போனதுன்னு தெரியல அப்படின்னு பெணாத்தின. எப்போ மைக்கு கொடுத்தோமோ மைக்கு எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன். செய்தி வேலை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுங்க. அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு என் கூட தான் உட்காந்து என்ன பண்றாரு, சாம்பாரோட சாப்பிட்றோம். அவர் நான் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், சாப்பிட்டா எதா ஆயிடும். நான் சொன்ன ஒன்றும் ஆகாது, சாப்பிடு. இதுவரையும் அவர் தொடர்ந்து ரெகுலர் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்காரு. அவருக்கு எந்த உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வராதபடி என் தேவனாகி கர்த்தர் வேலி அடைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரி, நீ விசுவாசிச்சுன்னா உன் குற்றங்களை தேவன் பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு நீ மன்னிப்பு கேட்டீன்னா அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஆமாவா இல்லையா? முடியாத காரியங்களை என் தேவன் செய்யக்கூடும். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இந்த சகோதரி சாட்சி கொடுத்தாங்க தெரியுங்களா? எத்தனை ஆண்டுமா அந்த பிளேட்லெட் பிரச்சனை? 2.5 வருஷம். 2.5 வருஷம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா தூக்கமே கிடையாது. என்ன பண்ணணும்னா அந்த அம்மாவை, ஏன்னா அந்த அம்மா நர்ஸாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த டிசீஸு இன்னொருத்தருக்கு இருக்கிறத அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த டிசீஸ் நல்லா படுத்துனே இருப்பாங்க, திடீர்னு ரத்த அணுக்கள் திடீர்னு கம்மியாகி சேர்ந்து போயிடுவாங்க. இன்னைக்கு பேசுகிறவங்க நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கும் அந்த வியாதி நம்ம முழுதுனா ஆயிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியல, தூக்கம் இல்லை, எந்திரிச்சு பார்த்துப்பாங்களாம், நான் உயிரோட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. அடிக்கடி கிள்ளி பார்த்துப்பாங்களாம், தூக்கம் இல்லாதபடி. இந்த பயமானது அவங்க வாழ்க்கையை நெருக்க ஆரம்பிச்சது. இவங்க நினைச்சிட்டாங்க இது வியாதி தான். என்ன கடந்த மாதம் பிகேன் மஹால் பிரேயருக்கு வரும்பொழுது தேவன் அவர்களை தொட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட். அந்த மாதிரி சொல்லுவாங்க, கல்கண்டு சாப்பிடுவோம் பத்தியா, பொரியலாம் கையில் எடுத்து இந்த அளவுக்கு தான் மாத்திரை எடுத்து அள்ளி சாப்பிடுவோம் பாஸ்டர். 3 வேளையும் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றத காட்டிலும் மாத்திரையை தான் சாப்பிடுவேன்.
இன்னைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்க. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் வாழ்க்கையில என் தேவன் அற்புதங்களை செய்வார். சத்தமா சொல்லுங்க. படிங்க இந்த வசனத்தை மீண்டும். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இஸ்ரவேலில் குற்றம் பார்ப்பதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. சத்தமா சொல்லமா. என்னை காக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். அவர் தூங்குற தேவன் இல்லை. அவர் நிறைய கடவுள்லாம் சொல்லுவாங்க அவர் தூங்குற டைமுங்க. நைட்டெல்லாம் அந்த என்ன பண்ணுவாங்க, ஆலயத்தை மூடிடுவாங்க. கேட்டால் சாமி தூங்குற டைம். தேவன் ஒரு விச கண்ணை அசைச்சார்னா போதும், இந்த கடலுகளுக்குலாம் கட்டளை கொடுத்து வச்சிருக்கிற. கடலே இந்த பக்கம் வந்து தாண்டி மக்களை வரக்கூடாதுன்னு. பீச்சுக்கு போய் பாருங்க, கடல் வந்து அலை வந்து கிட்ட கிட்ட வந்து திருப்பி திருப்பி போயிடும். ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் அந்த கடலுக்கு கட்டளை கொடுத்து வச்சிருக்க. ஒரே ஒரு முறை என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஏமா நான் கட்டளை கொடுத்துருக்கேன், இந்த மக்கள் நம்ப மாட்டுறாங்க, கொஞ்சோண்டு கட்டளை மட்டும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தளர்வு, கொஞ்சோண்டு மட்டும், அதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாது, அவ்வளோதான். சொன்ன உடனே சுனாமின்னு உள்ள ஒரு அலை வந்தது. கொத்தா ஜனம் போனாங்க. எத்தனை கிலோமீட்டரு, 1 கிலோமீட்டர் கூட அந்த கடல் என்ன பண்ணல, தாண்டி வரல. இதே காசிமேடு பகுதியில், இதே கடற்கரையில் அநேகர் மரித்தது உண்டு. எனக்கு இது கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்க. தேவன் உனக்காய் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். விசுவாசிக்க ஆமென் சொல்லுமே. காற்றையும் கடலையும் என் தேவனால் அடக்கக்கூடும் என்றால் உன் பிரச்சனை எம்மாத்திரம், ஹல்லேலூயா, உன் சூழ்நிலை எம்மாத்திரம் என் தேவனால் எல்லாவற்றையும் அடக்க முடியும். சொல்லுங்க மீண்டும் அந்த வசனத்தை என் கூட சேர்ந்து படிங்களேன். அவர் தேவன், படிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்பதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம், என் கூட சேர்ந்து எல்லாம் இஸ்ரவேல் குற்றங்களை பார்ப்பதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், அவர்களோடு இருக்க. சொல்லுங்க, இப்ப நீங்க என்கிட்ட சொல்லணும், கரங்களை உயர்த்தி, என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, படிங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, என் தேவனாகிய ஜெய கம்பீரம் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், தேவனுடைய ஜெய கம்பீரம் என்னோடு இருக்கிற அந்த தைரியத்தில் இருக்க ஆரம்பிங்க. நீ பயப்படாத. எவ்வளவு சூழ்நிலை உனக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க என்ன அன்பு சகோதரி சகோதரி, நீ ஹாஸ்பிட்டல் இருக்க சூழ்நிலை கூட இருக்கலாம், இந்த வார்த்தை உன்னோடு இருக்கணும். என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. பிசாசு காதுல வந்து சொல்லும். ஒரு சகோதரர் கடைசியாய் சபைக்கு வந்து மரித்து போனார், கேன்சர் வியாதி. அவர் வீட்டுக்கு போகிறோம். இன்னைக்கு அவங்க குடும்பமாக ரசிக்கப்பட்டு இன்னைக்கு சபைக்கு வராங்க. அவர் வீட்டுக்கு போகிறோம். ஆள் பார்த்தீங்கன்னா இப்படி எலும்பு தோலுமா இருக்கார். பாஸ்டர், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணும். ஞானஸ்தானத்தை எடுத்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் 4th ஸ்டேஜ். அவர் சொல்கிறாரு, ஐயா, நான் உயிரோடு இருக்கும்போது, நல்லா இருக்கும் பொழுது, இதே கிறிஸ்துவத்துக்கு உங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கேன், அநேக ஆலயத்தை அடிச்சிருக்கேன், அநேக சபைகளில் போய் சண்டை போட்டிருக்கேன், எவனாவது ஒருத்த அல்லேலூயான்னு சொன்னானா அவனை அடிச்சிருக்கேன். இன்னைக்கு என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்கு வாழ வேணும், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? அல்லேலூயா. எனக்கு இந்த வியாதி நீங்குமா? அழுகிறார். நான் சொல்லிட்டு வந்த ஜெபம் பண்ணிட்டு, தேவனிடத்துல நீங்க மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிறவருங்க, மன்னிச்சிடுவாருங்க. ஒரு வாரம் கழிச்சு அவரை மீண்டும் அவரை சந்திக்கிறேன். அவர் சொல்றாரு, பாஸ்டர், கடவுள் என்ன மன்னிக்கல, ஏன்னா என் ஜீவன் போற போல இருக்கு, நாளுக்கு நாள் எனக்கு சரீரத்தில் இருக்க அவே செத்து போயிருக்கு, இந்த கை கால் விலங்குல வீங்கி போயிருக்கு, நடக்க கூட முடியல, நான் மன்னிப்பு கேட்டேன், நான் எப்படிதான் மன்னிப்பு கேட்கணும்? நான் அவ்வளவு குற்றங்களை செய்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிட்டாருன்னா போதும், என் வியாதிகள் சுகமா. நானும் தேவனிடத்துல வந்து கேட்கிறேன், ஆண்டவரே, அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, கொஞ்சம் மன்னிப்பு கொடுங்கப்பா, மன்னிப்பு கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க. அவர் என்ன வேலை செய்யறாருன்னா, சில்வர் பட்டறையில் பாலிஷ் போடுற வேலை, குறுக்கு பட்டறையில். எவ்வளோ சம்பளம் இருக்கும்? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய். அந்த டஸ்ட் மத்தியில் வேலை செஞ்சாதான் கூலி. கவனிங்க, லிசன். கேன்சர் வியாதி. நான் தேவனிடத்தில் கேட்கிறேன். திடீர்னு ஃபோன் வருது, பாஸ்டர், அவர் உங்களை பார்க்கணும்னு இமீடியட்டாக கூப்பிட்றார். நைட்டு 11:30. நானும் அவர் மனைவியும் போகிறோம். எங்கள் கண்களுக்கு முன்பாக துடிக்கிறார். ஸ்ட்ரக்சரில் பாடுறார், பாஸ்டர், என் பிள்ளைகளை கைவிட்டுறாதீங்க, நீங்கள் ஜெபிங்க,
ஏசப்பாவை நம்புகிறேன். ஹாஸ்பிட்டல் போன ஒரு 1/2 hourல செய்தி வருகிறது, அவர் கர்த்தருக்குள்ளாக ஜீவனை விட்டார். நானும் தேவனத்தில் கேட்டேன், ஆண்டவரே அவர் தான் மன்னிப்பு கேட்டாரே, மன்னிப்பு கேட்காத நிறைய பேர் வாழ கொடுறீங்க, மன்னிப்பு கேட்டு மனம் இருக்கிற அந்த பிள்ளைய ஏன் மன்னிப்பு கொடுக்கல நீங்க? அப்போ எனக்கு பதில் தெரியல. இன்னைக்கு அவங்க பிள்ளையில ஒரு பிள்ளை டாக்டர் படிக்குது, ஒரு பிள்ளை இன்ஜினியரிங் படிக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. அந்த அம்மா என்ன வேலை செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன வீட்டு வேலை செய்கிறாங்க. மாதம் 8,000 ரூபாயிலேருந்து 9,000 ரூபா சம்பளம் இருக்கும். பிள்ளை டாக்டருக்கு படிக்க வைக்க முடியுமா? இன்ஜினியருக்கு படிக்க வைக்க முடியுமா? அவங்க அப்பா ஜீவனோடு இருந்தாலும் அதை செஞ்சிருக்க முடியாது. அல்லேலூயா. இப்பதான் தெரியுது, என் தேவனாகிய கர்த்தர் அந்த சகோதரன் பாவத்தை மன்னித்து விட்டார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த சகோதரர் கேட்ட மன்னிப்பு தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது, உடனே எடுத்துக்கிட்டார். இப்போ அந்த சகோதரனை எடுத்துக்கொண்டதுனால அந்த குடும்பத்தை என் தேவனாகிய கர்த்தர் தன் முழு கரத்தினால அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. யாரோ ஒருவருக்கு இடது கால் தொடையிலிருந்து முழங்கால் வரையும் பலவீனத்தை கர்த்தர் காட்டி கொண்டிருக்கிற நீ விசுவாசி. என் தேவன் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்வார். சொல்லுங்களேன். அநேகர் உன்னை விட்டு போயிருக்கலாம் என் அன்பு சகோதரி சகோதரிகள். பல இழப்புகள் உன் வாழ்க்கையில வந்து இடைப்பட்டிருக்கலாம். சில சூழ்நிலைக்கு ஏன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீ தேவ சமூகத்துல காத்திருந்தோம், உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள் உன் இடத்துல வராம இருக்கலாம். உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாதபடி இருக்கலாம், இல்ல உனக்கோ பாதுகாப்பு இல்லாதபடி இருக்கலாம். ஐயோ, இவர்கள் இருந்தா எனக்கு பலனா இருந்திருக்குமே, இவர்கள் இருந்தா என் பிள்ளைகளுக்கு பலனா இருந்திருக்குமே, இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் என்ன செய்வேன்? என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறேன், உலகத்திலிருந்து உன்கிட்ட இருந்து ஒரு உறவை தேவன் எடுக்கிறார்னா அவர் 10 உதவிகளை அவரே தாமாகவே செய்ய வல்லவரா இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. என் தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு பெருசா தெரியல. நான் வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வரும்பொழுது நான் என் தகப்பனார் இழப்பை ரொம்ப நான் ஏங்கினது உண்டு. இன்னொருத்தர் பெற்றோரோடு வரும்பொழுது, இன்னொருத்தர் பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, எனக்கு ஒரு தகப்பன் இல்லையே, எனக்கு தகப்பன் இருந்திருந்தா என் வாழ்க்கை மாறி இருக்குமே, என் நல்லா படிச்சிருப்பேனே, நல்ல ஒரு பெரிய கம்பெனில உத்தியோகத்தில் இருந்திருப்பேனே, இல்லை ஒரு பெரிய பிசினஸ் பண்ணியிருப்பேனே, அநேக நேரம் புகழம்பில் இருந்த உண்டு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, உலக தகப்பனாரை காட்டிலும் என் தகப்பன் பெரியவரா இருக்கிறவர். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமே. மலேசியா சிங்கப்பூரும் இப்போ 1-2 வாட்டி தான் போயிருக்கேன். இப்போ 2 இடத்துலையும் சபையை நிறுவ கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறேன். சிங்கப்பூர்ல நித்தியம் பிரேயர் ஒரு சர்ச்சையை ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்த மே மாதம் மலேசியாவில் ஒரு சபையை உருவாக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறேன். காரணம் என்னன்னா, உலகம் இருக்க தகப்பனை என் இடத்துல இருந்து எடுத்துட்டாரு. இப்போ என் தேவன் பார்த்துற, ஐயோ இந்த பிள்ளை பாவம், இந்த பிள்ளைக்கு யாருமே இல்லையே, ஐயோ தகப்பன் இருந்த என்னென்ன செய்வாரோ இப்போ நான் செய்கிறேன். ராமன் சொல்லுவேன். என் உலக தகப்பன் இடத்துல பணம் இல்லாம இருந்திருக்கலாம், ஞானம் இல்லாம இருந்திருக்கலாம், பலன் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா என்னை அழைத்தவர், அல்லேலூயா, உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அந்த சராசரங்களை படைத்து ஆளுகிற தேவன். கரங்களை தட்டி நல்லா ஒரு 3 முறை அவர் அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, உனக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும். என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்களேன். நான் தாய் கருவில் இருக்கும் பொழுது என் தேவன் என்னை பார்த்துட்டார். இதெல்லாம் என்ன பண்ணலாம், டயலாக்குள்ள நினைச்சிருக்கலாம். ஒரு நம்பிக்கை இருக்கணும், இன்னைக்கு இயேசுவை நம்பி வந்துட்டேன். சொல்லுங்களேன். எசப்பா உண்மை நம்பி வந்துட்டேன், என் வாழ்க்கையை உன் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி. என் வாழ்க்கையை உன் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்தமா சொல்லுவோமே. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உண்மை நம்பி வந்துட்டேன்ப்பா. உன் வாழ்க்கையை, என் வாழ்க்கையை உன் இடத்துல என்ன பண்ணிட்டு சரண்டர் பண்ணிட்டேன். இனி நான் பயப்பட மாட்டேன். படிங்களே அடுத்த வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாருக்கு? அம்மா நீ யாரு தெரியுமா? சிங்கம் யானையை காட்டிலும் காண்டா மிருகம் ஒரு பலன் உண்டு. காண்டா மிருகம் ஒரு எட்டி வந்து ஒரு முட்டுச்சுன்னா அது மலை போல இந்த பிறையும் என்ன ஆயிடும், அப்படியே சரிஞ்சு போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க, காண்டா மிருகம் மாதிரி வந்து நிற்கிறியா, முற்றிய. அதுக்கு அர்த்தம் தெரியுமா?
காண்டாமிருகம் ஒரு வாட்டி இப்படி தள்ளிச்சுன்னா பெரிய பெரிய காருனா கூட ஏன்னு தள்ளுறதை காட்டில காண்டாமிருகத்துக்கு அவ்வளோ ஒரு பலன். தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு காண்டாமிருகத்தின் மொத்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன், எத்தனை பேர் மாந்திரிகை செஞ்சாலும் சரி, உன் வீட்டுக்கு முன்பாக முட்டை வச்சுதான் சரி, எடுத்து என்ன பண்ணணும், நம்ம பார்த்து பயந்தா, அஜிஜோ என் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சிட்டாங்க பாஸ்டர், அன்னிலேருந்து உனக்கு தூக்கம் வராது. அவன் மாந்திரிகம் பண்ணல, உன்னை பயத்தை உண்டு பண்ணிட்டான். எவ்வளோ பேர் ஆவிகள் ஏவனாலும் சரி, அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. அல்லேலூயா. ஊழியம் செஞ்ச ஆரம்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒருத்தங்க மாந்திரிகை செய்து கொண்டே இருக்கிறான். அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு அவன் என்னென்ன பண்ணிட்டு கடைசி எனக்கே ஃபோன் பண்ணுறான். நான் யாருன்னு தெரியாமல் நீ என்ன பண்ணுற, அந்த குடும்பத்தை என்ன பண்ணிடு, விட்டுடு, ஜெபம் பண்ணாத, இல்லைன்னா உன் குடும்பத்தை என்ன பண்ணிவிடும், ஒன்று இல்லாமல் ஆக்கிடுவேன். நீ அந்த குடும்பத்தை மட்டும் விட்டுரு, உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். யார் சொல்கிற, ஒரு டீல் நல்லா இருக்கு, மந்திரவாதி எனக்கு ஃபோன் பண்ணி டீல் பண்ணுறேன். நான் சொன்னேன், உன்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குன்னு நினச்சின்னா நீ என்கிட்ட ஏன் கால் பண்ணியிருக்கணும்? நீ எனக்கு விரோதமாக நீ ஏவாமா பண்ணியிருப்ப, சொல்லினே இருக்க. சொல்ல, ஆமாம், நான் எவ்வளோ ஆவி அமிச்சாலும் நீ ஒரே செகண்டில் முடிச்சிடுற, என்ன பண்ணுற? நான் ஒன்றும் இல்லை, இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டிருக்கோம். அல்லேலூயா. நீயும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளு, கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வான். அவன் எவ்வளோ மிரட்டி பார்த்தான், ஒன்றும் பண்ண முடியல. வர குட்டி சாத்தான்லாம் என்ன பண்ணிச்சு, எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. பாஸ்டருக்கு குட்டி சாத்தான்லாம் ஃப்ரெண்ட் ஆச்சு. அல்லேலூயா. நிறைய சபையில குட்டி சாத்தான்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, எவ்வளவு பேர் உனக்கு விரோதமா எழும்பினாலும் உனக்குள்ள இருக்கணும், இஸ்ரவேலுக்கு உண்டான மாந்திரிகம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. அப்ப ஏன் பாஸ்டர் எனக்கு சூனியம் வந்து நிக்குது, ஏன் இந்த மருந்தெல்லாம் என்ன அட்டாக் பண்ணுது? நான் இஸ்ரவேல் ஜனம் தானே. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யாரு? அவர் சத்தியத்தை கை கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு காலை செய்தி கேட்டிருப்பீங்க, கேட்கலன்னா யூடியூப்ல போய் பாருங்க. நீ தேவ வார்த்தை நீ விசுவாசிப்பனா, ருசி பார்ப்பனா, தேவன் உன் பட்சத்தில் இருப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன், பெரிய பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியும். ஏன்னா உன்னை தேவன் மன்னிக்கிறவர், அவர் உன்னை பழி வாங்குற தேவன் அல்ல. சொல்லுங்களேன், எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்க. ஆனா நம்ம எப்படி இருப்போம், ஒரு பிபி, ஒரு சுகரு, ஒரு லிவர் பிரச்சனை, அப்படி 4 பக்கம் அடி, ஒரு பிசாஸ் ஒரு பக்கம் அடி போயிடுவான். நெஞ்சில் என்னது, பிபி, இங்க சுகரு, அப்புறம் தலையில மனக்குழப்பம், அவ்வளோதான். கொடை சாஞ்சிட்டு இருப்ப. முட்டியில் என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா 4 முட்டிலையும் இடுப்புலையும் வலியை குத்துருப்பான். அவ்வளோதான், பெண்டாகி தான் போயின்னு இருப்போம். சொல்லுங்க, நான் பெண்டாகி வந்தாலும் என்னோடு என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமே சொல்லுவேமே. அவன் பிபி, சுகர், எப்படிப்பட்ட வியாதிகள் கொடுத்ததுனால என் தேவன் மீண்டும் என்னை நிமிர செய்வார், மீண்டும் என்னை எட செய்வார், மீண்டும் என் ராஜ்யத்தில் நான் உட்காருவேன். சத்தமா சொல்லுவேன். எத்தனை பேர் வியாதியில வந்திருக்கீங்க? எத்தனை பேர் பலவீனத்தில் வந்திருக்கீங்க? எனக்கு இங்கேருந்து போகும்போது இந்த பலவீனம் இல்லாம போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு இதை என் தேவன் சொல்லுகிறார், அநேகருக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்க போறேன். அப்படி எழுந்து நிற்போமா?